டெஸ்லா லோகோ வரைஞ்சேன். டெஸ்லா லோகோ வரைஞ்சி டேக் பண்ணி போட்டேன் டெஸ்லா கம்பெனியை. அவங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து தனியாக மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க, இந்த ஆர்ட் ஒர்க் நல்லா இருக்கு, நான் எங்களோட போஸ்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டு. அதுக்கப்புறம் அவங்க போஸ்ட் பண்ணால் வேர்ல்டு வைடில் நல்லா ரீச் ஆகும். இந்தியாவில் யார் பண்ணுறாங்க அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்குறேன். சர்ச் பண்ணும்போது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சன்லைட் ஆர்டிஸ்ட்னு சர்ச் பண்ணும்போது என்னோட நேம் தான் வருது. பிபிசி நியூஸ்ல வந்து பெரிய நியூஸ்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. சரி, நம்ம இந்தியா லெவலில் பண்ணிட்டோம், இப்போ வேர்ல்டு வைடு போயிட்டு இப்போ ஏஷியாலே யார் பண்ணுறாங்க, இந்த கான்டினென்ட்ல யார் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சர்ச் பண்ணேன். அதுவும் நான் வந்துச்சு. ஒரு A4 சைஸ் ஒர்க்குக்கு மட்டுமே 2.5 டேஸ்லேருந்து 3 டேஸ் எடுத்துக்கும். ஒரு ஒர்க்குக்கு A4 சைஸ் ஒர்க் மட்டுமே 1 lakh சேல் ஆச்சு. அப்போ தான் நான் நினச்சேன், என் ஆர்ட் ஒர்க்கு 1 lakh வரையும் போதா. என்னுடைய ஆர்ட்டோட வேல்யூ எனக்கே அப்போ தான் தெரிஞ்சது. பெரியார் படமும் கலைஞர் ஐயா படமும் வரைஞ்சிருந்தேன். ஸோ அந்த 2 படத்தையும் வரைஞ்சதை பார்த்துட்டு எனக்கு இந்த 2 ஆர்ட் ஒர்க்கும் NFT வேணும்னு சொல்லிட்டு யூஎஸ்ல இருக்கிற ஒரு தமிழர் அவர் வந்து என்ன கேட்டார், எனக்கு இது 2 NFT போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஒரு ஒர்க்கு 80,000 சொல்லிட்டு 2 ஒர்க்குமே அவர் வாங்கிக்கிட்டார். கலைஞர் ஐயாவோட படத்தை வந்து ஸ்டாலின் ஐயா கிட்ட போயிட்டு கிஃப்டாக பண்ணிட்டார் அவர். ஸோ இதுதான் என்னுடைய ஆர்ட் ஒர்க்குக்கு இந்த அளவுக்கு வேல்யூ வரும் அப்படின்னு தெரிஞ்ச தருணம் அது. அப்புறம் KGF யாஷ் வரைஞ்சி போடுறேன். கீழே இன்ஸ்டாகிராம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல பிரசாத் நீல் சார் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் போது உட்காந்துருக்கும் நிறைய பேர் இன்ஸ்டால வாட்ஸ்அப்லாம் மெசேஜ் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. என்னடா திடீர்னு எதுக்கு கங்க்ராச்சுலேஷன் அனுப்புறாங்கன்னு தெரியாமல் நான் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் எதுக்குன்னு கேட்டேன். இப்போ தான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் உங்களை பற்றி பார்த்தோம். அதில் வந்து ஸ்ரீகாந்த் சார் வந்து உங்களை பற்றி அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப பேசினார் அப்படின்னு. என்னடா அந்த ஃபுட்டேஜ் எனக்கு வேணுமே சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஹாட்ஸ்டார் எடுத்து ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்குறேன். நம்ம ஒரு ஆர்ட் ஒர்க்கை நார்மலாக ஒரு டிராயிங் வந்துச்சுப்பா அப்படின்னு கடந்து போகாமல் ஸ்ரீகாந்த் சார் அந்த அளவுக்கு என் நேம் மறந்துட்டாலும் இந்த பையன் வரைஞ்சிருக்கிறது பாருங்க எவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல. எப்படி அந்த நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வரைஞ்சனோ அந்த கஷ்டத்தை அவர் உணர்ந்த மாதிரி அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என் பேரை திரும்பி அகைன் கேட்டுட்டு என் பேரை சொல்லி அப்ரிஷியேட் பண்ணார். அது ரொம்ப வியப்பாக இருந்தது. அதே மாதிரி எனக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி TV 18ல் OMG ஏ மேரா இந்தியான்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம்லையும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அங்கேயும் போயிட்டு என்னை பற்றி, ஏன்னா சின்ன வயசில் நான் பார்த்து வியந்த ஒரு ப்ரோக்ராம்லாம் நான் போய் கலந்துக்கும் போது இன்னும் சந்தோஷம். நம்ம ஆர்ட் ஒர்க் பண்ணி சேல் பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எல்லாருமே ஒரு ஆசை இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆசையில் தான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், 1330 குரலையும் வந்து ஓலைச்சுவடி வடிவில் மூங்கில் சுவடியில் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது வரையும் ஒரு 20 சுவடி முடிச்சிருக்கேன். ஸோ அது என்னன்னா, இந்த ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் நம்ம சின்ன மேக்னிஃபைங் கிளாஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதுவே கொஞ்சம் டாட் கொஞ்சம் பெருசாக வரும். இதை விட ரொம்ப மைனூட்டாக எனக்கு டாட் வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன், ஒரு கேமரா லென்ஸில் ஒரு சின்ன லென்ஸை மட்டும் எடுத்துட்டு அதை மேக்னிஃபைங் கிளாஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து வெயில் வந்து ரொம்ப ஷார்ப்பு வெயில், அதிகமான வெயில் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அது சம்மர் கோடை காலத்தில் மட்டும்தான் அந்த சுவடி பண்ண முடியும். ஸோ அதனால் அதை திரும்பியும் கோடை காலத்துக்காக நான் வெயிட் பண்ணியிருக்கேன். இப்போ வெயிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு வரைയത് ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் நான் சின்ன பெயிண்டிங் வரையும் போது என் சைன் போடும்போது சொன்ன பார்த்தீங்க, சைன் போடும்போது இப்போ தமிழ் அது அவங்களுடைய போட்டிலாம் நான் 3D டிராயிங்காக வரையும்போது ஈஸியாக இருந்தது. இதில் வந்து என்ன ஒரு கஷ்டம்னா, நம்ம பேப்பரில் வரையும் போது பேப்பருக்கும் பென்சிலுக்கும் ஒரு உராய்வு இருக்கும், ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. ஏன்னா நான் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணணும், மேக்னிஃபைங் கிளாஸை ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஷார்ப் எட்ஜஸ் வர அளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணணும், ஆங்கிள் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா சூரிய ஒளி வந்து கரெக்டாக காலையில் எழும்பும்போது இப்படி இருக்கும், போக போக அப்படியே உச்சி வெயில் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி மேக்னிஃபைங் கிளாஸ் ஆங்கிள் இது பண்ணணும். ஸோ அப்படின்னு போது எனக்கு ஷோல்டர் பெயின், கை நடுக்கம் அதெல்லாம் ஆரம்பத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக பல மணி நேரம் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஆமாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் சின்ன பீஸில் வரைஞ்சி பார்த்ததுனால கொஞ்சம் எனக்கு 2 hours 3 hours நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் A4 சைஸ் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக பண்ணணும், பெரிய சைஸில் நான் பண்ணணும் அப்படின்னு பண்ணும்போது எனக்கு டைம் எப்படி எடுத்ததுன்னா, ஒரு A4 சைஸ் ஒர்க்குக்கு மட்டுமே 2.5 டேஸ்லேருந்து 3 டேஸ் எடுத்துக்கும் ஒரு ஒர்க்குக்கு.